இல்ல மச்சேந்திர கமிட்டியில இது சம்பந்தமான அசஸ்மெண்ட் போயிருக்கு. ஏன்னா அதுல நிறைய நீர்நிலைகள் இருக்குன்றதுதான் எல்லாருடைய எண்ணம். 1000 ஏக்கருக்கு மேல நீர்நிலைகள் இருக்கு. 1000 ஏக்கருக்கு மேல அதுல 2000 ஏக்கருக்கு மேல வந்து 3 போகங்கள் விளையக்கூடிய விளைநிலங்கள் இருக்கு. அதுல 10,000க்கு ஏற்பட்ட குடும்பங்கள் அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் மாற்றி அந்த இடம் வந்து களிமண்ணா இருக்குது. அது வந்து ரன்வேக்கு பொருத்தம் இல்லைன்னு சொல்லி நிறைய கமிட்டியில அசஸ்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க. நிறைய வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க. சோ நிறைய இதெல்லாம் ஆராய்ந்து விட்டு நம்ம முடிவுகள் எடுப்போம். இல்ல எல்லாமே தெளிவாக முடிஞ்சிட்டு இருக்கு. தெளிவா அந்த மாவட்ட ஆட்சியர் ப்ரொஃபைல் எல்லாம் எவாலுவேட் பண்ணி அந்த ப்ராசஸ் எந்த குளறுபடியும் கிடையாது. இது வந்து இதான் முதல் முறையாக ரொம்ப நாள் கழிச்சு 6000-7000 ப்ரொஃபைலுக்கு மேல வந்திருக்கு. எல்லா ப்ரொஃபைல் எவாலுவேட் பண்ணி கரெக்டா அதை வந்து எவாலுவேட் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த குளறுபடியும் கிடையாது. எந்த இடத்துலயும் அதுல தவறு யாராவது தவறாக சொன்னால் நேராக கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் சொல்லிருக்கோம். எல்லாம் டிவியில சோசியல் மீடியால இல்ல, கம்ப்ளைண்ட் கொடுங்க. யாராவது தவறு செய்திருந்தால் கண்டிப்பா 100% அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். எந்த அரசியல் தலைவர் நடவடிக்கையில HRMC இறங்கி இருக்கிறதா பாஜக மாநில குற்றச்சாட்டு இல்ல. அவருக்கு திரு நயினார் அவர்கள் வந்து தெரியாம பேசிட்டு இருக்காரு. இது வந்து இப்ப கரூர்ல வந்து கிட்டத்தட்ட 3500க்கும் மேற்பட்ட பட்டாக்கள் வந்து கொடுக்கப்பட்டது சம்பந்தமா பேசியிருக்காரு. திரு நயினார் அவர்கள் முதல்ல என்ன நடந்துச்சுன்னு போய் பார்க்கணும். ஏதாவது யாராவது எழுதுறாங்கன்னா சோசியல் மீடியாவில் எழுத வச்சு பேச வேண்டாம். ஸோ இது வந்து 1963 இனாம் ஒழிப்பு சட்டத்தின்படி கொடுக்கப்பட்ட இடம். ஸோ அப்போ வந்து என்னன்னா நிறைய மக்களுக்கு அவங்க வந்து அங்க இருக்கிற இனாம்தாரர்கள் அவங்க வந்து நிலங்களை கொடுத்து அவங்களுக்கு உழுகிறதுக்கு இல்ல அவங்கள வந்து அதுல விவசாயம் செய்யறதுக்கு கொடுத்திருந்த இடங்கள். அப்போ 1963 இனாம் ஒழிப்பு சட்டத்தின் மூலமாக அவங்களுக்கு அப்பயே பட்டா கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ அப்போ 3400 குடும்பங்களுக்கு அப்பயே பட்டா கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அது அப்போவே எல்லாருக்கும் பட்டா கொடுக்கப்பட்டு தாசில்தார் எல்லாம் கொடுக்கப்பட்டு எல்லாம் பட்டா மாறுதெல்லாம் செய்யாம விட்டுச்சு. ஸோ அதை இப்போ ஒரு சில பேர் எடுத்துட்டு வந்து இது கோயில் நிலங்கன்றாங்க. அது 1963 கொடுத்து 2-3 தலைமுறையாக வாழ்ந்துட்டு வர மக்கள் 3500 பட்டானா இப்ப எப்படியும் நீங்க அங்க வந்து ஒரு 2-3 தலைமுறை கடந்தனா ஒரு 10,000 குடும்பமா இருக்கும். ஸோ 10,000 குடும்பமும் ஒரு 100 வருஷத்துக்கு மேல 150 வருஷத்துக்கு மேல அவங்க வந்து அங்க வாழ்ந்த இடம், அவங்க அங்கே விவசாயம் செய்த இடம், அதை வாழ்ந்துட்டு இருக்கிற இடம், அது அரசே தான் ஒரு இனாம் ஒழிப்பு சட்டம் கொண்டு வந்து அந்த சட்டத்தின் மூலமா 1963 கொடுக்கப்பட்ட இடம். ஸோ அந்த இடத்தை இப்ப யாரோ ஒரு சில பேர் வந்து பழைய கெசட் எடுத்துட்டு போய் இது கோயில் நிலம் சொல்றாங்க. அது சட்டப்பூர்வமாக அரசே வந்து இனாமாக கொடுக்கப்பட்ட இடம். அப்போ அந்த 1963 அந்த இடம் என்னவா இருந்திருக்கும்? எதுக்குமே உதவாத ஒரு இடமா இருந்திருக்கும். அப்போ அந்த காலத்துல அவங்க வந்து ஏழை எளிய மக்களுக்கு இனாம் ஒழிப்பு சட்டமாக உருவாக்கி அப்போ மெட்ராஸ் பிரசிடென்சி இந்த காலத்துல கொடுத்திருக்காங்க. ஸோ அதை இப்போ வந்து அந்த பட்டாவை இப்போ ரெகுலரைஸ் பண்ணிருக்கோம். வேற எதுவும் புதிதாக கோயில் நிலத்தையோ யாருடைய நிலத்தையோ எடுத்து கொடுக்கவில்லை. அரசு 1963 கொடுத்ததே கொடுக்கிறார். அதை திரு நயினார் அவர்கள் முதல்ல பார்த்து என்ன தெரிஞ்சுக்கணும், 10,000 குடும்பங்களை வெளியேற்றுவதற்கு இந்த அரசு தயாராக இல்லை. அதை நயினார் புரிஞ்சுக்கணும். 10,000 குடும்பங்களை இந்த அரசு ஒரு 30,000-40,000 மக்களை வெளியேற்றுவதற்கு இந்த அரசு தயாராக இல்லை. 1963 ஒரு சட்டம் போடப்பட்டு தமிழக அரசு அப்போ தான் மெட்ராஸ் பிரசிடென்சி என்ன சட்டம் போட்டு என்ன கொடுத்தார்களோ அதை இப்பொழுது ரெகுலரைஸ் பண்ணிருக்கோம். அதுல எந்த விதிமீறலும் கிடையாது. கோயில் நிலத்தை எதுவுமே கொடுக்கல. அப்போ வந்து அது கோயிலுக்கு இனாமாக கொடுக்கப்பட்ட நிலம். அந்த நிலத்தை இப்போ இனாம் சட்டம் ஒழிப்பு மூலமாக இனாம் ஒழிப்பு சட்டத்தின் மூலமாக அதை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. எந்த அதுல விதிமீறலும் கிடையாது. தவறான தகவல் அதை வச்சுக்கிட்டு அவர் வந்து பேசிட்டு இருக்கிறார். கோயில் நிலத்தை கொடுக்கவில்லை. அது இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் வேலையெல்லாம் போட்டு பல ஆயிரம் கோடியில் அப்படின்னு அதுல கிட்டத்தட்ட 10,000 குடும்பங்கள் இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஊரே ஒரு கிராமமே இருக்கு, பல கிராமங்கள் இருக்கு. அதெல்லாம் இன்னைக்கு வந்து மக்களை என்ன பண்ணுவீங்க? 10,000 குடும்பத்தை நீங்க வெளியேற்றுவீங்களா? வெளியேற்ற என்ன பண்ணுவீங்க? சொந்த நாட்டிலே அகதியா வைப்பீங்களா? முதல்ல அவருக்கு கொஞ்சமா புரிஞ்சுக்கணும் அங்க எத்தனை பேர் வாழ்றாங்க, இந்த சட்டத்தின் பின்னாடி என்ன இருக்கு, எதனால இது கொண்டு வரப்பட்டுச்சு, எதனால பட்டா கொடுக்கப்பட்டுச்சு, இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். மக்கள் முக்கியமா இல்ல வேற ஏதாவது முக்கியமா? அவருக்கு என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு பேசணும். நியமனம் 5 பேர் கொண்ட கமிட்டியா போடணும்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி அரசு இல்ல துணைவேந்தர் விவகாரத்துல இன்னைக்கு தமிழக யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் அவ்வளவு பாதிக்கப்பட்டு போயிருக்கு. ஸோ அதை முதல்ல நம்ம ரெக்டிஃபை பண்ணணும். மற்ற எல்லா மாநிலங்களை விட இந்த மாதிரியான கவர்னர் கண்ட்ரோல் வச்சுட்டு துணைவேந்தர் நியமனத்தில் இவ்வளவு தூரம் நமக்கு அதிகமான பாதிப்பு இருக்கு. மாணவர்கள் கடுமையான பாதிக்கப்பட்டிருக்காங்க. நாங்கள் இது சம்பந்தமாக கண்டிப்பாக விரைவில் ஒரு முதலமைச்சர் ஒரு முடிவை எடுத்து கண்டிப்பாக சட்டப்பூர்வமாக என்ன செய்யணும்னு சொல்லி அதற்கான வேலையை கண்டிப்பாக துவக்குவோம். பாலவாக்கத்தில் அங்க உள்ள கேபிள்ல அங்க இருக்கிற வேலை இல்ல
பாலவாக்கத்தில் அங்கே இருக்கிற கேபிளை வந்து அங்கே இருக்கிற வேலை கான்ட்ராக்ட் வேலையில் செய்கிறவங்க அங்கே கட் பண்ணனால அது நடந்த தடை. ஸோ அது வந்து ஒரு சில மணி நேரங்கள் அது போராடி சரி செய்யப்பட்டது. கண்டிப்பாக எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரியான ப்ராப்ளம் இப்போ கான்ட்ராக்ட் ஒர்க்கில் அங்கங்கே இப்போ கார்பரேஷன் நடக்கிற கான்ட்ராக்ட் ஒர்க்கில் தனியார்கள் வந்து கேபிளை கட் பண்ணிடுறாங்க. அதான் வந்து சிட்டிக்குள்ளே நம்ம ஃபேஸ் பண்ணுற பெரிய சேலஞ்சு தான். ஸோ பாலவாக்கத்தில் அதே மாதிரியான பிரச்சனைகள் வந்து சிட்டிக்குள்ளே இருக்க கேபிள் அவங்க வந்து தோண்டும் பொழுது பண்ணிட்டாங்க. ஒரு முன்னாடிலாம் ஒரு போன சில வாரங்களுக்கு முன்னால் இதெல்லாம் கம்ப்ளைண்டாக கொடுக்கப்பட்டு அவங்க மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்பட்டுச்சு. ஏன்னா இது தெளிவாக சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரியான நீங்கள் தோன்றதுக்கு முன்னாடி ஒரு கோஆர்டினேஷன் வச்சு அங்கே இருக்கிற இபியில் இருக்கிற ஏஐ எல்லாரையும் கூப்பிட்டு அவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு பண்ணுங்க. பட் ஒரு சில பேர் அந்த பெர்மிஷனை கேட்காமல் தோண்டிடுறாங்க. தோன்றனால கேபிள் கட் ஆயிருது. அதனால பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுது. அதில் ஸ்ட்ரிக்டாக நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம், எஃப்ஐஆர் போடுவோம், கம்ப்ளைண்ட் கொடுத்து கிரிமினல் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கோம். இனிமேல் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்கோம். இல்ல கன்சியூம் ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. நம்ம அதை நமக்கு வந்து மின்சாரம் தட்டுப்பாடு நம்ம தேவையான அளவு வாங்கிட்டு தான் இருக்கும். மின்சார தட்டுப்பாடு இல்லை. பட் நமக்கு இந்த மாதிரியான ஃபால்ட் வந்துட்டு தான் இருக்கு. அதை சரி செய்யறதுக்கான டீமும் நம்ம தயாராக தான் வச்சிருக்கோம். முதலமைச்சர் பேசும்போது ஒரு முக்கியமான ரோடு ப்ராஜெக்ட் வந்து நாங்க கேன்சல் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா பெரிய ப்ராஜெக்ட் நிறைய இடத்துல இவரோட எஸ்டிமேஷன்ல நிறைய ப்ராப்ளம் இருக்கு. நிறைய இடத்துல தேவையில்லாமல் இப்ப எதற்காக திரு ஏவா வேலு மேல அவர் மேல வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டது. எல்லா இடத்துலயும் ஊழல்கள், முறைகேடுகள் தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத ப்ராப்ளம். அதற்கான எஸ்டிமேஷன்ஸ் ப்ராப்ளம். எஸ்டிமேஷன்ல அதிகப்படியான விலை நிர்ணயிக்கப்பட்டு அதெல்லாம் வந்து டெண்டர் கொடுக்கப்பட்டது. அந்த மாதிரியான டெண்டர்கள் எல்லாம் வேல்யூவேஷன் சரி செய்யப்பட்டு பிறகு எல்லாமே 30% 40% மார்ஜின் வச்சு கமிஷன் வச்சா அப்புறம் வேல்யூ வேற தானே செய்யும். ஸோ அந்த மார்ஜின் எல்லாம் கம்மி பண்ணி நம்ம வந்து மக்களுடைய பணத்தை 30% 40% மார்ஜினை கம்மி பண்ணி தான் நம்ம டெண்டர் கொடுக்க போறோம். நம்ம இங்க எந்த கமிஷனும் கிடையாது, எந்த மார்ஜினும் கிடையாது. ஸோ அதெல்லாம் சரி செய்யப்பட்டு கொடுக்கப்படும் டெண்டர். அது பேசி செந்தில் பாலாஜி சம்பந்தமா நல்லா தெளிவாக பேசியாச்சு. வேற ஏதாவது நன்றி. காவேரியில இப்ப தண்ணி வரல, இப்ப என்ன நடவடிக்கை எடுத்திருக்கோம் சார்? சுப்ரீம் கோர்ட்ல இல்ல நமக்கு சட்ட நடவடிக்கை இல்ல அதை பேசியாச்சு. நன்றி.